திருமாவளவன் வந்து ஹீஸ் அ டிஸ்இல்யூஷன்ட் பர்சன். திருமாவளவன் வந்து ஒரு சாதாரண ஒரு நிதானமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. ஏன்னா இப்போது ஒரு 100 நபர் வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன அமைப்பு எடுத்துங்க. அந்த அமைப்போட தலைவரே ஒரு மேடையில் பேசும்போது நிதானமாக பேசுவாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த மேல்பாதி தொடர்பான ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, வழக்கறிஞர் பாலண்ணன் அவர்களை வந்து உன் ஜாதி புத்தின்னு திட்டுறாரு. ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி இது உன் ஜாதி புத்தி, உன் ஜாதிக்கே இப்படிதான் ஒரு புத்தி இருக்கும் அப்படின்னு ஒரு 10 பேர் அமைப்பு வச்சு நடத்தக்கூடிய ஆள் கூட அப்படி பேச மாட்டாங்க. அப்படி பேசுறாரு. இன்னொரு கூட்டத்தில் சொல்றாரு, என் ஜாதிக்காரனுக்கு தான் வந்து ஆண்மை இருக்கு, உன் ஜாதிக்காரனுக்கு ஆண்மை இல்லை, அதனால தான் உன் ஜாதி பெண் வந்து உன் ஆண் பின்னாடி வரமாட்டா, இவன் ஒரு டம்மி பீஸு, இவன் தான் சரக்கும் எடுக்கும் உள்ள ஆளுன்னு சொல்லி அவன் பின்னாடி வரான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போது இது ஒரு நிதானமான மனநிலையில் இருக்கக்கூடிய, ஒரு திடமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சு கிடையாது. அதனால் திருமாவளவன் பேசக்கூடியது வந்து ஹிஸ் டிஸ்இல்யூஷன்ட். திங்கக்கிழமை ஒன்று பேசுவார், செவ்வாய்க்கிழமை ஒன்று பேசுவார். அதனால் அவர் பேசுறது வந்து அந்த அளவில் கணக்கெடுக்க வேணாம்.